அஷ்டம சனியிலிருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க சிம்ம ராசி பெண்கள குரு பகவான் காப்பாத்துவாரா? அஷ்டம சனியினால சிம்மராசி பெண்கள் கொஞ்சம் அவதி இல்ல, கொஞ்ச நெஞ்ச அவதி இல்ல. அவ்ளோ அவதிகள் பட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். ஏன்னா ஒரு பிரச்சனைய வெளியில சொல்லும்போது தீரும். வெளியிலேயே சொல்ல முடியாதபடி பிரச்சனைகள் வரும்போது அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். காதல் திருமணம்ங்கிறதுல தான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா அஷ்டம சனியிலே நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவா அஷ்டம சனி என்ன பண்ணுவாருன்னா, பேசிக்கா அவருடைய வேயே இதுதான். சோ இப்படித்தான் அஷ்டம சனி ஒருத்தரை கஷ்டப்படுத்துவார்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த ரொம்ப பிடிக்க வச்சு அந்த விஷயத்த இழந்து துன்பத்த வைக்கிறது. வாழ்க்கைய நான் வாழவே இல்ல. சோ என்னோட இன்லாஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ என்னுடைய பர்ப்பஸ் ஆஃப் மேரேஜ்ங்கிறதே என்னன்னு எனக்கு புரியல. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. சிம்மராசி பெண்களுக்கு ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எலும்புகள்ல, மஜ்ஜைகள்ல எல்லாம் ஒரு வலி, ஒரு மாதிரி கையை கால ஒரு மடக்கி விரிச்சாலே ஒரு மாதிரி கிராக்கி சவுண்ட்ஸ் எல்லாம் வருதுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அடுத்ததா சிம்ம ராசி பெண்கள் மேம். ஆல்ரெடி அஷ்டம சனியால கொஞ்சம் அவதிப்பட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்ப குரு பெயர்ச்சியோட நடக்க போகுது. குரு பார்வையால இந்த அஷ்டம சனியிலிருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க சிம்ம ராசி பெண்கள குரு பகவான் காப்பாத்துவாரா? கண்டிப்பா. அஷ்டம சனியினால சிம்மராசி பெண்கள் கொஞ்சம் அவதி இல்ல, கொஞ்ச நெஞ்ச அவதி இல்ல. அவ்ளோ அவதிகள் பட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். ஏன்னா ஒரு பிரச்சனைய வெளியில சொல்லும்போது தீரும். வெளியிலேயே சொல்ல முடியாதபடி பிரச்சனைகள் வரும்போது அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். மன ரீதியான துன்புறுத்தல், மென்டல் குருவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நெறைய சிம்மராசி பெண்கள் ஆட்படுத்தப்பட்டிருந்தாங்க இந்த அஷ்டம சனியினால. சோ அதுக்கு ஒரு ரிலீஃப் குடுக்குற மாரி தான் இந்த குரு பெயர்ச்சி வருது. உச்ச குருவாகி அஷ்டம சனிய பாத்துடுறாரு. சோ அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தகரக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமையுது. சோ எங்கேயோ ஒரு பிரச்சனையில ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா, அங்க இருந்து ஒருத்தர் காப்பாத்துறாரு. ஒரு ஹீரோ காப்பாத்துறாருல்ல. சோ ஒரு வில்லன் கிட்ட ஒரு பொண்ணு தனியா மாட்டிக்கிட்டாருல்ல, ஹீரோ காப்பாத்துற மாதிரிதான் சனி கிட்ட மாட்டிக்கிட்ட இந்த பெண்களை குரு காப்பாத்த வந்துட்டு இருக்கிறாரு. சோ நிம்மதியா இருக்கலாம் சிம்மராசி பெண்கள். அப்ப ஆள விடுங்கடா அப்படின்ற மாதிரி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை காப்பாத்துறதுக்கு குரு பகவானே வந்து கண்டிப்பா எஸ். ஓகே மேம். எந்தெந்த ஃபீல்டுக்குள்ள எல்லாம் போனா அவங்களுக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும் மேம்? சோ சிம்மராசி பெண்கள்ல கவர்மெண்ட் செலக்ஷன்ங்கிறது நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசு கிரகம் சூரியன் பொதுவாவே இவங்களுக்கு தலைமை பதவியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆம்பிஷியஸான லேடிஸ்னு சொல்லிடலாம். சும்மா வீட்டுல உட்கார்றதுங்கிறது பிடிக்காது, விரும்ப மாட்டாங்க. அடுத்தவங்களோட ஹெல்ப் அதிகமா வாங்கிக்க பிடிக்காது. தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடுத்தவங்களை கூப்பிட மாட்டாங்க. சோ எதனாலுமே நமக்கு நம்மளே பாத்துக்கணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும். சோ பொறுப்புணர்ச்சி அதிகம் உள்ள பெண்கள் யாருன்னா சிம்மராசி பெண்கள். விருச்சிக ராசி பெண்களுக்குமே இது அதிகமா இருக்கும். சோ அரசு துறையில ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தாங்கன்னா அது சக்சஸ் ஆகுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஹெச்ஆர் மாதிரியான செக்டர்ஸ்ல இவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுல சக்சீட் ஆயிடுவாங்க. தலைமை பதவி, சோ ஏதோ ஒரு ஃபீல்டுல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு விபி, பிரசிடென்ட் ஆகுற அளவுக்கு ஒரு யோகம். ஒரு பேங்கிங்லயே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு ஹையர் அண்ட் பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய பதவி பிரமாணம்ங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அரசியல்லையுமே நிறைய பேர் ஜெயிப்பாங்க. ஹெல்த் வைஸ் எப்படி இருப்பாங்க மேம் சிம்மராசி பெண்கள்? சிம்மராசி பெண்களுக்கு ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எலும்புகள்ல, மஜ்ஜைகள்ல எல்லாம் ஒரு வலி, ஒரு மாதிரி கையை கால ஒரு மடக்கி விரிச்சாலே ஒரு மாதிரி கிராக்கி சவுண்ட்ஸ் எல்லாம் வருதுங்க. இது 30 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைங்கிற மாதிரி. கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி சனி குருவுடைய பார்வையில இருக்கும்போது குரு சனி சேர்க்கைங்கிறது சில ஆட்டோ இம்யூன் டிசீசஸையும் கொடுக்கும். ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள், சொரியாசிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மேனேஜபிள். சோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்துக்கிறது நல்லது. ஓகே மேம். சிம்மராசி பெண்களுக்கு இந்த இன்லாஸால ஏதாவது ப்ராப்ளம்லாம் வருமாங்க? கண்டிப்பா அஷ்டம சனியில அது மட்டும் தான் இருந்துகிட்டே இருந்ததுங்க. என் வாழ்க்கைய நான் வாழவே இல்ல. சோ என்னோட இன்லாஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ என்னுடைய பர்ப்பஸ் ஆஃப் மேரேஜ்ங்கிறதே என்னன்னு எனக்கு புரியல. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் என்ன பிரச்சனைனா, பேரண்ட்ஸ் கிட்ட இதை பேசும்போது அப்பா அம்மா வயசானவங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லி நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. ஷேர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. சோ இங்க இதுதான் நிலைமை. மாட்டிட்டு இருக்கேன். வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைன்னு நான் அட்ரஸ் பண்ணது குறிப்பா இதுதான். சோ இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா மாறப்போகுது. சோ குரு இன்லாஸ குறிக்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்த பாத்துட்டாரு. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க பேச போறீங்க. நீங்க தான் உங்க வாயில இருந்து பேசணும். சில பவுண்டரிஸ நீங்க செட் பண்ணணும். அதுக்கான தைரியம் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ ஒரு விஷயத்த ஒரு வாட்டி பண்ணிட்டு 2வது தடவை அதுக்கு பயந்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமே ஒவ்வொரு வாட்டியும் பயப்படாம பண்ணுவீங்க. ஸோ பேச வேண்டிய இடங்கள்ல பேசி, ஜெயிக்க வேண்டிய இடங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடம். அவங்களுடைய தொல்லையும், தொந்தரவும் நெறையவே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா இருக்கு. ஓகே மேம். இந்த குரு பயிற்சியில சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காதல் கல்யாண வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது மேம்? காதல் திருமணம்ங்கிறதுல தான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா அஷ்டம சனியிலே நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவா அஷ்டம சனி என்ன பண்ணுவாருன்னா, பேசிக்கா அவருடைய வேயே இதுதான். ஸோ இப்படித்தான் அஷ்டம சனி வந்து ஒருத்தரை கஷ்டப்படுத்துவார்ன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த ரொம்ப பிடிக்க வச்சு, அந்த விஷயத்த இழந்து துன்பத்த வைக்கிறது. ஸோ அதனாலதான் அஷ்டம சனியில ரொம்ப புடிச்ச பொருள் நம்ம கையை விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதுதான் காதல். காதல்ங்கிறது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. புதுசா ஒரு நபரை நம்பி பழகுறது, ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப் குள்ள போயிருவாங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸா பேசி பழகிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறது, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் குள்ள இன்வால்வ் ஆகுறது 2வது. பார்த்த மாட்டிலே ரொம்ப டீப்பா போறது. சீக்கிரம் நம்பிருவாங்களோ? சீக்கிரம் நம்ப வைக்கும் அஷ்டம சனி. ஓகே. தப்பான நபரை ரொம்ப தீர்க்கமா நம்ப வச்சு ஓகே, ஏமாற ஓகே. வச்சு அழ வைக்கிறது. கரெக்ட்டா தப்பானவங்கட்ட போயிருவாங்க. யார்ட்ட போக கூடாதோ அவங்க கிட்ட கரெக்ட்டா தப்பானவங்க கரெக்டா தப்பானவங்கட்ட நம்பி போயிருவாங்க. போயிடுவாங்க. ஓகே. ஸோ அப்படி போயிட்டு ஏமாறுற ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது. ரொம்ப பிரச்சனை மேம், பிரேக்கப் மாதிரி ஆகுது, என் வாழ்க்கையே இருளாயிரும் போல இருக்குன்னுலாம் பேசுவாங்க. எங்க ரிலேஷன்ஷிப் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைஃப்னு சொன்னா புரியாது. அதுதான் லைஃப்னே நம்பிட்டு டிப்ரெஷனுக்குள்ள போறது. பிரேக்கப் ஆயிடும் நிறைய பேருக்கு குரு ஓகே. பயிற்சிக்கு அப்புறம். ஆகுறது நல்லது. டாக்ஸிக் போகட்டும் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல மாதிரி. மேக்ஸிமம் ஆ. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெளியில வர்றதுங்கிறது நல்லது. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. கேட்க வந்து கொஞ்சம் நாராசமா இருக்கும். பட் இந்த பிரேக்கப்புங்கிறது நல்லதுதான். முள்ளுன்னு தெரிஞ்சும் அதை இறுக்கி இறுக்கி பிடிக்கும்போது நம்ம கையை தான் கிழிக்கும். ஒரு கட்டத்துல விட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதற்கான பிராப்தம் தான் மேரேஜ் லைஃபுமே அதுதான். ஓகே, ஸோ ஓகே ரொம்ப மேம். டாக்ஸிக்கா இருக்கு, தாங்கவே முடியாது அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமாளிக்கலாங்கிறத இன்னும் கொஞ்சம் பெட்டராவே சமாளிச்சிருவீங்க குரு பார்வை இருக்கிறதுனால. ஓகே, ஓகே மேம். இப்ப சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து சில பேர் வந்து குழந்தைக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால ஏதாவது யோகம் வரப்போதா மேம்? நிச்சயமா குழந்தை பிராப்தம் இருக்குதானோ. ஏன்னா குருங்கிறவர் 5ஆம் அதிபதி தான் சிம்மத்துக்கு. அவரே உச்சமாகும் போது நிறைய பேருக்கு ஆண் வாரிசு யோகமே இருக்குது. ஸோ ஒரு பெண் குழந்தை இருக்கு, இன்னொரு ஆண் குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாமே கூட அது சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு. இல்ல கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப நாளா நாங்க ட்ரீட்மெண்ட்ல எடுக்கோம்னா கூட அது கூட ஜெயிச்சிடுவாங்க. ஸோ என்ன காரணம்னா 11ஆம் இடத்துல தான் இவ்வளவு நாள் குரு இருந்திருக்கிறாரு. இப்பதான் 12க்கு வந்திருக்கிறாரு. சுப செலவுகள் வரும். ஸோ ஒரு குழந்தைக்காக இப்ப செலவு பண்றோம் அப்படின்னாலும் அது சுப செலவு தான். அதுதான் வாரிசு, அதுதான் வாழ்க்கைங்கிற பட்சத்துல ஸோ ட்ரீட்மெண்ட் மூலியமாவும் குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதிர்ஷ்டகரமான குழந்தை பிறக்கும். ஓகே. ஏன்னா கோச்சாரத்துல 5ஆம் அதிபதி உச்சமா இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா சோ அதை விட ஒரு பெரிய பேர், இந்த பிள்ளை பிறந்தது நல்லா ஆயிட்டாங்கடா. சோ அந்த குழந்தை பிறந்தது அந்த குடும்பமே இப்படி ஆயிடுச்சுன்னு வாழ்க்கையே சொல்லுவாங்க இல்லையா? சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தை பிறக்கிறதுக்கான யோகமும் இருக்கு. இப்ப சிம்ம ராசி பெண்களுக்கு குரு பயிற்சியில இன்னும் நல்ல விஷயங்களா நடக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் பண்ணணும், ஆன்மீக பரிகாரங்கள்லாம் பண்ணணும்? சிம்ம ராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம், கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எந்திக்கிறத வழக்கமா வச்சுக்கணும். காலையில எந்திரிச்சு அந்த இளம் வெயில் இருக்கும்ல, சூரிய ஒளி, அதுல ஒரு 15-20 மினிட்ஸ் டெய்லி உட்கார்றது. ஸோ அந்த சமயம் ஏதாவது புக் ரீட் பண்றது, இல்ல மெடிடேட் பண்றது, யாரோடும் இல்லாது எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் கையில இல்லாது தனியா உட்கார்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு. காலையில குளிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இந்த 2 விஷயத்த கடைபிடிச்சுக்கிட்டே வந்தாங்கனாலே லைஃப் நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ரெமெடி, எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் அதையே நம்ம இப்போ பரிகாரமா பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம் நம்ம லைஃப் ஸ்டைல்ல. ஸோ இது 2யும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையில நான்வெஜிடேரியன் எடுக்கிறதே இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரங்கள் இவங்க பண்ணும் பட்சத்துலாம் நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ஏதாவது சிவன் கோயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாசம் மாசம் பிரதோஷம் நடக்கும். பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதை சிவனுக்கு. சிவனுக்கு அபிஷேகத்துக்கு. ஸோ இதை ரெகுலரா பண்ணிட்டு வராங்க அப்படின்னாலும் நல்லா இருக்கும். ஓகே மேம். இப்போ ஓவராலா சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு தருவீங்க? 8 out of 10 சிம்ம ராசி பெண்களுக்கு கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026-2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில், துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது
சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வசிய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026-27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.